கேரளாலேயும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பலம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, இப்படி சவுத் தமிழ்நாட்டில். அதை தாண்டி எப்படி தமிழ்நாட்டில் இருக்கோ அதே அளவு கிரேஸ் வந்து இலங்கையிலையும் இருக்கிறது. இலங்கை தமிழர்கள் இல்லை, இலங்கையில் இன்னும் தீவிரமாக இருக்குது. ஆந்திரா கர்நாடகாலாம் அவ்வளோ இல்லை, கேரளாவில் தீவிரமாக இருக்குது. கேரளாவில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாசு இருக்குது. அதனால தான் ராகுல் காந்தி விஜயோட சேர்ந்தோம்னா அங்கே ஜெயிச்சிடலான்னு நினச்சது. குடம் வாங்கினீங்கன்னா ஒரு டம்ளர் ஃப்ரீன்னு உள்ளே போட்டு தர மாதிரி விஜய் என்ற அண்டாவை தூக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு டம்ளர் போட்ட மாதிரி ராகுலையும் சேர்த்துக்கிறேன். ராகுல் என்ன நினச்சோம்னா அண்டாக்குள்ளே போயிட்டோம்னா சேஃப்டியாக இருப்போம். அண்டாக்குள்ளே போனாலும் சேர்த்து அண்டாவையும் சேர்த்து தூக்க போகிறாங்க பிஜேபி. சரி வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடலாம் போய் சாப்பிட கடைப்பிட்டு வாங்கி கொடுத்துருக்காப்புல. வாங்கி கொடுத்த உடனே இன்னும் 2 மாதம் தானா எல்லாம் சரியாயிடும், தம்பி நல்லா வந்துடுவேன் நான் அப்படியா சரின்னு அவன் என்ன நினச்சிருக்காப்புல, சரி 2 மாதத்தில் நல்ல வேலை கிடச்சின்னு போல. என்ன வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கான் நான், இல்லைனா எங்கள் விஜய் நான் ஆட்சிக்கு வந்துடுவான் நான், அதுக்கப்புறம் என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இங்கே உட்காந்துட்டு கொழும்புல உட்காந்து உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் உனக்கு கூகுள் பேயில் கூட காசு அனுப்ப முடியாது, அனுப்புகிறேன்னு நினச்சாலும். ஸோ இப்போ இவங்களை என்ன கணக்கில் நீங்கள் சேர்ப்பீங்க? இந்த மண்ணோட அரசியல் என்ன தெரியுமா உங்களுக்கு? உனக்கே அங்கே பிடிங்கிட்டு போயிட்டு கிடக்கு, நீங்கள் வாழ்கிறதே பிரச்சனையில் இருக்கீங்க. இப்போ தான் தலை தூக்கி வந்துருக்கீங்க. என்ன அரசியல் நடக்குது, என்ன நடக்குதுன்னு நான் விஜய்க்கு போட்டு போகிறதுனால சொல்ல. உடனே அவன் கேட்பான், எங்கள் அரசியலில் மட்டும் நீ பேசுகிற, எங்கள் அரசியல் டே நாங்கள் செஞ்சுருக்கோம். உனக்கு பெட்ரோல் டீசல்லேருந்து சோறுலேருந்து அரிசியிலேருந்து மருந்து வரைக்கும் வசூல் பண்ணி நாங்கள் அனுப்பியிருக்கோங்க. ஒரு 25 வருஷமாக இங்கே உட்காந்து உனக்கு செஞ்சுருக்கோம். நீ உதவி என்கிட்ட கேட்டிருக்க, சென்னைக்கே வந்ததில்லை. இந்த ரீல்ஸையும் யூடியூப்பையும் இதையும் பார்த்துட்டு இவர் வரணும், இவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் தான் வரணும், இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. நீ என்ன இங்கே டிசைட் பண்ணுறது? இங்கே வாழ போகிறது யார்? நாங்கள் வாழ போகிறோம். நீ அங்கே ஓநாட்டு அரசியலை பாரு. இலங்கை நாடாளுமன்றம் வரைக்கும் விவாதிக்கிறாங்களே சார் விஜய் அவர்களை பற்றி இந்த தேர்தல் தாக்கம். அதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ராஜபக்சே காலத்தில் தமிழர்கள் எல்லாம் ராஜபக்சேன்றது தமிழ் விரோதின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் ராஜபக்சே தீவிர ரஜினி ரசிகர், நம்புவீங்களா நீங்கள்? அவர் பிரச்சார ஸ்டைலே வந்து ரஜினி ஸ்டைலில் தான் பண்ணுவார். இஸ்ஸா உஸ்ஸா, அங்கே வா இங்கே வா, எனக்கு ஓட்டு போட்டு நல்லா இருக்க போகிறீங்களா, இல்லை அவருக்கு ஓட்டு போட்டு நாசமாக போக போகிறீங்களா, இப்படி தான் பேசுவாப்பு. தமிழே பேசுவாப்பு நல்லா. ராஜபக்சேக்கு தமிழ் பேச தெரியுன்றதை லைவ் பண்ண முதல் ஆளே நான் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. தமிழ்நாடு தேர்தல் இங்கே பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கம்முன்னு ஃபாரின்லாம் போயிட்டீங்க, போயிட்டு ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்தீங்க. ஸ்ரீலங்காலையுமே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறித்து அங்கே பாராளுமன்றத்தில் பேசுகிறதா இருக்கட்டும், விஜய் அவர்கள் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு அவங்க நிறைய பேர் அங்கே பேசுகிறத கேட்க முடியுது. இளைஞர்களுமே மிகுந்த பெரிதளவில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தர்றாங்க. அங்கே கச்சத்தீவு விஜய் அவர்கள் பேசினோன்னே அங்கே எதிரொலிக்குது. இப்போ இலங்கையுமே விஜய் அவர்களை பார்த்து நடுங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது நீங்கள் கிரவுண்டில் பார்த்தீங்களா? அங்கே எந்த அளவுக்கு நடுங்கவும் இல்லை புடுங்கவும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லணும். அது இல்லை. ஆனால் விஜயோடைய தாக்கம் வந்து இங்கே எப்படி இருந்தது? இந்த ஜென்சி கிட்ஸு எதுக்காக ஆதரிக்கிறோன்னே தெரியாமல் இருக்கும்போது இதே நிலை தான் இலங்கையிலையும். கொழும்புல இருக்க தமிழர்கள் வேறு, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இங்கே உள்ள பல பேருக்கு அது தெரியாது. இந்த ஈழத்தமிழர் வடக்கு மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வடக்கு மாகாணன்றது வேறு, கொழும்புன்றது வேறு, மலையகன்றது வேறு, கிழக்கு மாகாணம் வேறு. ஒவ்வொருத்தரும் வேறு வேறு தன்மை கொண்ட ஆட்கள், குணாதிசயம் கொண்ட. நீங்கள் வந்து கொழும்பாக இருந்தால் அவர்கள் பூர்வகுடி இந்தியர்கள் 70% வியாபாரம் செய்ய போனவங்க அதெல்லாம் கொழும்பில் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் ஒரு பெரிய அளவில் இருக்காங்க. கொழும்பு டாமினேஷன். வியாபாரிகள் பூரா தமிழ் முஸ்லீம்களும் தமிழர்களும். அதே மாதிரி நீங்கள் மலையகத்தை எடுத்திங்கன்னா அவங்க பூரா வந்து தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போனவங்க. இப்போ அவர்கள் தான் இங்கே வந்து அங்கேருந்து தப்பி வந்து மீன்ஸ் அங்கே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, குளிர், தகர செட்டில் தான் தங்கணும். அதுலேருந்து கொஞ்சம் வாழ்க்கையில் இப்போ நம்ம சென்னைக்கு பிழைக்க வராங்களா, அதே மாதிரி கொழும்பில் வந்து கார் ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. அப்போ யாழ்ப்பாணம் பாரம்பரியமிக்க ஒரு பூமி, அது ஒரு அறிவுசார் பூமி. அது ஒரு பக்கம். கிளிநொச்சியாக இருக்கட்டும், மன்னாராக இருக்கட்டும், மித்த ஊர்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா எல்லா இடத்துலையுமே பாகுபாடற்று மலையக பசங்க அங்கே படிப்பறிவுன்றது கொஞ்சம் கம்மி, பைத்தியம் முடிச்சு அலையிறாங்க. விஜய் பைத்தியம். பிள்ளைங்க மட்டும் இல்லை,
16 வயசு, 18 வயசு, 21 வயசு. ஒரு செருப்பு கடையில் நான் நின்றுருந்தேன். ஒரு 3 பசங்க வந்தாங்க. ரைட்டா, வந்தவங்க கண்டுபிடிச்சாங்க நம்மளை. ஒரு 18 வயசு, 21 வயசு இருக்கு. அண்ணா வணக்கண்ணா, என்னண்ணா அப்படின்னா, என்ன தம்பிலாம் வாங்கடா, எங்கடா என்னடா அண்ணனே, இங்கே கொழும்புல தானே வேலை பார்க்குறோம், மலையகத்துலேருந்து வந்துருக்கோம், கொழும்புல வேலை பார்க்குறேண்ணா. சொல்லுங்கள் தம்பிலாம். என்ன அண்ணா, நீங்கள் என்ன வேணாலும் கழுவி ஊற்றுக்கண்ணா, நான் விஜய்க்கு தானே நீங்கள் ஓட்டு போடணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் போயிருந்தேன். விஜய்க்கு தானே, எங்கள் அண்ணனுக்கு தானே ஓட்டு போடணும், விஜய் அண்ணனுக்கு தானே ஓட்டு போடணும்னு. உடனே நான் கூப்பிட்டாங்க கேட்டேன், தம்பி விஜய் அங்கே நிற்கிறாப்புல இந்தியாவில், விஜய் அங்கே ஜெயிக்கிறதுனால உனக்கே இங்கே ஓட்டு கிடையாது. நீயே ஓட்ட வீட்டில் இருக்க, ஓட்டு வீட்டில் இருக்க, ஓட்டு வீட்டில் கூட இல்லை, தகர செட்டுக்குள்ளே இருக்க. என்ன விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் ஜெயிச்சு உனக்கு என்ன பண்ணுவார்? விஜய் தமிழ்நாட்டில் ஜெயிக்கட்டும், அது வேறு. இங்கே என்ன பண்ணுவார் உனக்கு? விஜய்னால உனக்கு என்ன ஆக போகுது? அது ஏதோ நான் எங்கள் அண்ணா ஜெயிக்கணும் தான், எங்கள் அண்ணன் தானே ஜெயிப்பார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. என் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. செல்ஃபி, ஆனால் ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன். இல்லை ரெக்கார்டு இருக்கணும்னு பதிவு பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்களா, சின்ன பசங்க தான். ஆனால் நேற்று தானே சாட்டை துரைமுருகன் வந்தாருன்னாங்க, அவர்கிட்ட எடுத்தோன்னா அவர் ஆனால் கழுவி ஊற்றுவார். இருந்தாலும் நான் சொன்னேன், அவர் நீங்கள் வந்து விஜயநாயகம் தானே ஓட்டு போடணும் அப்படின்னு. அவர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்தோம்னு காட்டினாங்க. இப்படி வந்து அவங்க விவரம் தெரியாத பசங்க. நம்ம அரசியலில் பேசுகிறோன்றக்கான அதை யதார்த்தமாக எடுத்துக்கிறான். புரியுதா? இப்போ சாட்டை எடுத்துக்கிட்டேன், அவர் வந்து இப்போ கழுவி ஊற்றுவாப்புல, அவங்க கட்சி வேறு. இருந்தாலும் அவரோட வந்திருக்காப்புல ஏதோ நியூ இயருக்கு, நான் சொல்கிறேன் ஜனவரி மாதம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, எதுக்குன்னு தெரில, எதுக்காக ஓட்டு பண்ணணும்னு தெரில, ஆனால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கமாச்சா. இன்னொரு பக்கம் பிள்ளைங்கள்லாம் வந்து சாகுறாளுங்க. கல்யாணம் ஆனது ஆகாது போனது எதுக்குன்னா தெரில. ஜெயனா தான் ஜெயிக்கணும். ஒரு பையன் வந்து நம்ம இதில் வந்து போஸ்ட்டில் வந்து பின்னாடி இதில் போட்டிருக்கேன், இலங்கையை சேர்ந்தது. கொழும்பில் பிச்சை எடுக்கிறதுக்கு முதல் நிலையில் ஒரு பையன் பேசிகிட்டே இருந்திருக்கான். பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டே இருந்திருக்கான். எங்கேப்பா யார் நீ, என்ன வந்தேண்ணா, இன்டர்வியூக்கு வந்தேண்ணா, சரி வேலை கிடச்சிச்சா, என்ன இல்லைண்ணா 2 நாள் வெயிட் பண்ணணுண்ணா, இங்கே தங்குறதுன்னு தெரிலண்ணா, அப்படியே ஸ்டேஷன்லேயே படுத்துருந்துட்டு நாளை கழிச்சு தான் அங்கேயே குளிச்சுட்டு இன்னொரு இன்டர்வியூ போகணுண்ணா அப்பாடா அப்படின்னு சொன்னே. அவர் கேட்டிருக்காப்புல, சாப்பிட்டியா முதல்ல நீன்னு? காலைல சாப்பிட்டேண்ணா, நான் சாயந்தரம் காலைல சாப்பிட்டேண்ணா, காசு இருக்குன்னா நாளைக்கு காலைல வரைக்கும் சாப்பிட்ற காசு இருக்குது. ஒரு வேளை சாப்பிட்டா இப்போது நாளை கழிச்சு அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு மட்டும் வச்சுருக்கேன், தனியாக கிளம்பிடுவேன். சரி வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடலாம் போய் சாப்பிட கடைப்பிட்டு வாங்கி கொடுத்துருக்காப்புல. வாங்கி கொடுத்த உடனே இன்னும் 2 மாதம் தானா நல்லா சரியாயிடும், நான் தம்பி நல்லா வந்துடுவேன் நான். அப்படியா சரின்னா அவன் என்ன நினச்சிருக்காப்புல, சரி 2 மாதத்தில் நல்லா வேலை கிடச்சிரும் போல. என்ன வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கான். நான் இல்லைனா எங்கள் விஜயன் ஆட்சிக்கு வந்துடுவாண்ணா, அதுக்கப்புறம் என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இங்கே உட்காந்துட்டு கொழும்பில் உட்காந்து, உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் உனக்கு கூகுள் பேயில் கூட காசு அனுப்ப முடியாது, அனுப்புகிறேன்னு நினச்சாலும். ஸோ இப்போ இவங்களை என்ன கணக்கில் நீங்கள் சேர்ப்பீங்க? அவன் நம்பிக்கை வேறு அது. இதில் இன்னும் சில பைத்தியங்கள் இருக்காங்க. அவன் ரேடியோவில் ஒர்க் பண்ணவன் இதெல்லாம் இருக்கான். இங்கே இலங்கையில் நமக்கு தெரிஞ்ச 10 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கமானவங்க, எஃப்எம் ரேடியோவில் வேலை பார்க்குறவங்க, ஆங்கரு, ஆர்ஜே, விஜே எல்லாம் இருக்காங்க. அவங்க அந்த பைத்தியக்காரங்க பூராமல் விஜய் பைத்தியத்தை வேலை. அவன் வந்து இங்கே உள்ள அரசியலை டிசைட் பண்ணுறான். அவனுக்கு இங்கே இப்போ வந்திருக்கானா, வந்திருந்தா சென்னைக்கு வந்து 2 நாள் தங்கி இருந்திருப்பான். அதுக்கு மேலே அவனுக்கு தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே தெரியாது. புரியுதா அவனுக்கு? இங்கே என்ன நடக்குது, என்ன இது இருக்குது, இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அங்கே உட்காந்துட்டு அவன் கற்றுன்னு கத்துறான், அவன் தான் ஜெயிக்கணும், எப்படி இருக்குது திமுக அப்படி பண்ணிடுச்சா. டேய் உனக்கு திமுக பற்றி என்னன்னு தெரியுமாடா? அதிமுக பற்றி என்னன்னு தெரியுமா? இந்த மண்ணோட அரசியல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உனக்கே அங்கே பிடிங்கிட்டு போயிட்டு கிடக்கு. நீங்கள் வாழ்கிறதே பிரச்சனையில் இருக்கீங்க. இப்போ தான் தலை தூக்கி வந்துருக்கீங்க. ஏன்னா என்ன அரசியல் நடக்குது, என்ன நடக்குதுன்னு இது நான் விஜய்க்கு போட்டு போகிறதுனால சொல்ல. உடனே அவன் கேட்பான், எங்கள் அரசியலில் மட்டும் நீ பேசுகிற, எங்கள் அரசியல். டே நாங்கள் செஞ்சுருக்கோம். உனக்கு பெட்ரோல் டீசல்லேருந்து சோறுலேருந்து அரிசியிலேருந்து மருந்து வரைக்கும் வசூல் பண்ணி நாங்கள் அனுப்பியிருக்கோங்க. ஒரு 25 வருஷமாக இங்கே உட்காந்து உனக்கு செஞ்சுருக்கோம். நீ உதவி என்கிட்ட கேட்டிருக்க, பல பேர் கேட்கல,
தமிழன் என்பதற்காக இங்கேருந்து நாங்கள் தான் உன்னை 25 வருஷம் உயிர் பிழைக்க வச்சுருக்கோம். அதனால் எங்களுக்கு உரிமை உண்டு. உனக்கு எந்த மண்ணாங்கட்டி உரிமையும் தமிழ்நாட்டை பற்றி அரசியல் தெரியாமல் சென்னைக்கே வந்ததில்லை. இந்த ரீல்ஸையும் யூடியூப்பையும் இதையும் பார்த்துட்டு இவர் வரணும், இவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் தான் வரணும், இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. நீ என்ன இங்கே டிசைட் பண்ணுறது? இங்கே வாழ போகிறது யார்? நாங்கள் வாழ போகிறோம். நீ அங்கே ஓ நாட்டு அரசியலை பாரு. நாங்கள் ஓ நாட்டு அரசியல் பேசினது உன்னையை காப்பாற்றுவதற்காக. மேதகு தலைவர்னால அவர் இருந்த போராட்டத்தினால அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுறான், அவனுக்கு வந்து இது பண்ணணும், கொடுமைப்படுத்தப்படுறான், கொத்து கொத்தாக கொல்லப்படுறான், படகுல ஏறி கொத்து கொத்தாக வந்திருக்கான், அவனுக்கு சாப்பாடு போடணும், தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். 25 வருஷம் செஞ்சுருக்கோம். அதனால் நீ உட்காந்துட்டு இன்றைக்கி வந்து ஏதோ ரேடியோவில் வேலை கிடச்சிச்சு, வீடியோவில் வேலை கிடச்சின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து பேசுகிற பைத்தியங்கள் நிறையா பேர் இருக்கான். வென்றுட்டார், அவர் தான் எனக்கு லட்சியவாதி, அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் போகிறேன். ரைட், ஓகே, அது உனக்கு உரிமை இருக்குது. மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தன் வந்து சாதாரண ஒரு நிறத்துலையும் சாதாரண ஒரு உருவம் கொண்ட ஒரு மனிதன் அடித்து பிடிச்சி திரைப்பட நடிகராகி இன்றைக்கி வதாகி இவ்வளோ மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக வந்திருக்கான். அதை ஒரு லட்சியமாக எடுத்து எந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் நீ வா, உன் தொழிலில் நீ பெரிய ஆளவா, அதில் தப்பு கிடையாது. ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க. நீ இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டேன்றதுக்காக அவர் வந்து இங்கே தலைவர் ஆகணுன்றது உனக்கு என்ன தேவை இருக்குது? அதை நீ சொல்லக்கூடாது. நீ இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்க, ஃபாலோ பண்ணு, அது நல்ல விஷயந்தான். ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கான், சாதாரண பல விமர்சனங்களை கடந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு மனிதனாக விஜய் மாறி இருக்காப்புல. அதை நீ லட்சியமாக எடுத்து நீ வா, அதில் பற்றி இல்லை. ஆனால் அரசியல் என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு. ஏன்னா அதில் வந்து நீங்கள் கருத்து சொல்லி பைத்தியக்காரன் மாதிரி பேசிகிட்டு இருக்கதோ இதுன்றது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க செலவு பண்ணி வெடி போட்டு கொண்டாடுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆயிருக்குன்னா, சிங்கள மக்கள் விஜய்க்கு அந்த கச்சத்தீவு என்ன திட்டு இருக்கல, மண்ணு திட்டு, அது தீவு கிடையாது, அது என்னன்னே தெரியாது. கச்சத்தீவை மீட்பேன்னு சொன்னது எப்படி பாசிட்டிவாக விஜயை பற்றி ஒரு விஷயம் பரவுதோ, இந்த பக்கம் சிங்கள மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கு. விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கே ரிவல்ரியை தூண்டி விடுறாங்க, இவன் நீ இங்கே நடக்கிற அரசியலுக்கு நீ அங்கே கொண்டாடும் போது நீ தான் செருப்படி வாங்க போகிற. அவன் என்ன கொந்தளிச்சானா அவனுக்கு மோதல் திருப்பி வரும். உன்னை யார் லீட் பண்ணி கொண்டு போவா? தெருவில் விட்டுருவாங்க. உனக்கு நாலேஜும் கிடையாது, புரியுதா? உங்களுக்கு 25 வருடத்துக்கு முன்னாடி இருந்த போராளிகள் மாதிரி உமாமகேஸ்வரன் மாதிரியோ, பத்மநாபன் மாதிரியோ, ஏன்னா ஸ்ரீ சபாரத்னம் மாதிரியோ, பிரபாகரன் மாதிரியோ, ஏன்னா ஒரு ஆள் உனக்கு கிடையாது, வரமாட்டான். ஏன்னா உனக்கு நீ அறிவுசார் சமூகத்தை விட்டு நீ கடந்து வந்துட்ட, அந்த சமூகத்தில் இல்லை நீ. இப்போ உனக்கு பிரச்சனைன்னா திருப்பி அடி வாங்கி சாவடி வாங்க போகிற. இதாங்க நடக்க போகுது. திருப்பி அங்கே வந்து இந்த கச்சத்தீவுனா என்னான்னு பேர் பகுதி சிங்களனுக்கும் தெரியாது. நம்ம ஊர் தீவை பிடுங்க பார்க்குறான் திருப்பி அப்படின்னு அவன் பார்ப்பான். நீ அந்த மண்ணு திட்ட தீவுன்னு சொல்லி அதை பிடுங்குறேன்னு கிளப்பி விட்டேன்னா திருப்பி அடி வாங்கி சாவப்படுறாங்க. இது தேவையான்றதை பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இலங்கையில் இருக்குது. ஆனால் இப்போ நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டில் இருந்த மாதிரியே கேரளாலேயும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பலம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, இப்படி சவுத் தமிழ்நாட்டில் அதை தாண்டி எப்படி தமிழ்நாட்டில் இருக்கோ அதே அளவுக்கு கிரேஸ் வந்து இலங்கையிலையும் இருக்கிறது. இலங்கை தமிழர்கள் இல்லை, இலங்கையில் இன்னும் தீவிரமாக இருக்குது. ஆந்திரா கர்நாடகாலாம் அவ்வளோ இல்லை, கேரளாவில் தீவிரமாக இருக்குது. கேரளாவில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாசு இருக்குது. அதனால தான் ராகுல் காந்தி விஜயோட சேர்ந்தோம்னா அங்கே ஜெயிச்சிடலான்னு நினச்சது. புரியுதா உங்களுக்கு? அந்த பைத்தியக்காரங்க போய்ட்டு இப்போ காங்கிரஸ் கட்சியை மொத்தமாக விலைக்கு வாங்க போகிறாங்க பிஜேபிக்காரன். விஜயோடு வாங்கும்போது அண்டாக்குள்ளே எது போட்டு தருவாங்க, இல்லை குடம் வாங்கினீங்கன்னா ஒரு டம்ளர் ஃப்ரீன்னு உள்ளே போட்டு தர மாதிரி விஜய் என்ற அண்டாவை தூக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு டம்ளர் போட்ட மாதிரி ராகுலையும் சேர்த்து வைக்கிறாங்க. புரியுதா? ராகுல் என்ன நினச்சோம்னா அண்டாக்குள்ளே போயிட்டோம்னா சேஃப்டியாக இருப்போம். அண்டாக்குள்ளே போனாலும் சேர்த்து அண்டாவையும் சேர்த்து தூக்க போகிறாங்க பிஜேபியில். இது ஒரு பக்கம். இலங்கையில் பைத்தியம் பிடிச்சி போயிருக்காங்க. யாழ்ப்பாணம் நான் வந்து அங்கேருந்து போனேன், கொழும்பில் ஒரு 3 நாள் தங்கியிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா நம்ம 15 தடவைக்கு மேலே போயிருக்கோம் இலங்கைக்கு. போர் முடித்து ஃபஸ்ட்டு போன ஜேர்னலிஸ்ட் நம்ம தான் 2011. இப்போ அந்த போர் காலம், அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷனு, இப்போ வடக்கு மாகாண எலெக்ஷனு, அதில் எம்எல்ஏ எலெக்ஷனு, அதாவது மாகாண சபை எலெக்ஷனுக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஜனாதிபதி தேர்தலுக்கு போயிருக்கோம். திருப்பி எம்பி எலெக்ஷன் 5 வருஷம் கழிச்சு திருப்பி ஜனாதிபதி தேர்தல். இப்படி எல்லா தேர்தலையும்
போன தேர்தலுக்கு தான் போட. அதுக்கு முந்தினால இந்த 10 வருஷமாக எல்லா தேர்தலுக்கும் நம்ம போயிருக்கோம், எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். கிளிநொச்சி இது இப்போ கொழும்புல தாண்டி நேராக போனீங்கன்னா சுன்னாகம் வரைக்கும் போயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருகோணமலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி, போகிற வழியில் பூரா ஆனையிறவுலேருந்து எல்லா இடத்தையும் நம்ம பெரும்பகுதி இடத்த சுற்றிருக்கோம். மக்களோட மக்களாக போய் மக்கள்கிட்ட பார்த்து பேசிக்கணும். இப்போ இந்த முறை போனப்போ சிங்கள பகுதிக்கு போயிருந்தேன், எல்லா இடத்துக்கும் போயிருந்தோம். அனுராதபுரத்துக்கு போயிருந்தோம். எங்கே போனாலும் என்னென்னா ஆட்டோக்காரன்லேருந்து எல்லாருமே ஆட்டோ ஓட்டுற சிங்களம் கூட கேட்குறேன், விஜய் ஜெயிச்சிடறா அப்படின்னா. அப்போ விஜய் அங்கே போய் கண்டெஸ்ட் பண்ணார்னா, இப்போ விஜயோட பார்ட்டி கண்டெஸ்ட் பண்ணுச்சு, விஜய் வந்து கண்டெஸ்ட் பண்ணான். விஜய் வந்து அதிபர் ஆகிறேன்னு நினச்சா அடுத்த முறை இலங்கையில் பெரிய வாய்ப்பு இருக்குது. பெரிய அதிபர் ஆகிறேன், தமிழை மட்டும் ஓட்டு போடுவேன், ஒரு ஓட்டு திருப்பி அடித்தவங்களை துரத்தி விடுவாங்க. ஆனால் பெரிய அளவு செல்வாக்கு இருக்குது தமிழர்கள் மத்தியில். ஏன்னா ஏன் கேட்டுக்கிட்டேன், உண்மையிலே என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய ஸ்ரீலங்காவில் இருக்காங்க சார், எல்லாருமே அண்ணா சிஎம் ஆயிடுவாரான்னு 80%. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது, இந்திய அரசியல் தெரியாது, திமுக பற்றி தெரியாது, அதிமுக பற்றி தெரியாது, காங்கிரஸ் பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ புதுசாக ஒருத்தர் நம்ம இப்போ சினிமாவில் பார்த்த ஒருத்தர் வராரு, சிஎம் வராருன்றப்ப அவர் தான் வரட்டும்னு வாங்கி. அவங்களுக்கு போட்டி வந்து அஜித் தான். அஜித் வேறு அரசியல் அவங்க இல்லை, அவங்க வந்து திமுக அவங்களுக்கு தெரியாது என்னென்ன அரசியல். அஜித் வரல, எங்கள் அண்ணன் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. இப்போ அஜித் வேறு அரசியல் கூப்பிட்றாங்களா? அஜித் வரலன்றனால நல்லது, எங்கள் அண்ணன் ஜெயிக்கட்டும் அப்படின்னு. அன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் வெடி போட்டு சொந்த காசில் சூனியை வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ இருக்கிறவனுக்கு கடுப்பு வரும். என்ன கடுப்புன்னா, அவன் ஊரில் ஒரு தலைவன் ஜெயிச்சிட்டான்னா, இலங்கையில் பிறந்து அந்த மண்ணின் வாழ்ந்தவன் ஒரு தலைவன் ஒரு எம்பி ஆகிட்டான், எம்எல்ஏ ஆகிட்டான், வெடி போட்டால் அது வேறு. இந்தியாவில் உள்ள ஒருத்தன் ஜெயிக்கிறான்னு சொல்லி அங்கே வெடி போட்டு கொண்டாடினா சிங்களம் கடுப்பாயிடுவான். அதுபோக கச்சத்தீவு பிரச்சனையை பேசுகிறான்றாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா இருக்கு அவனுக்கு திருப்பி. இலங்கை நாடாளுமன்றம் வரைக்கும் விவாதிக்கிறாங்களே சார் விஜய் அவர்களை பற்றி இந்த தேர்தல் தாக்கத்தில். அதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ராஜபக்சே காலத்தில் தமிழர்கள் எல்லாம், ராஜபக்சேன்றது தமிழ விரோதின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் ராஜபக்சே தீவிர ரஜினி ரசிகர், நம்புவீங்களா நீங்கள்? அவர் பிரச்சார ஸ்டைலே வந்து ரஜினி ஸ்டைலில் தான் பண்ணுவார். இஸ்ஸா உஸ்ஸா, அங்கே வா இங்கே வா, எனக்கு ஓட்டு போட்டு நல்லா இருக்க போகிறீங்களா, இல்லை அவருக்கு ஓட்டு போட்டு நாசமாக போக போகிறீங்களா, இப்படி தான் பேசுவாப்புல. தமிழில் பேசுவாப்புல நல்லா. ராஜபக்சேக்கு தமிழ் பேச தெரியுன்றதை லைவ் பண்ண முதல் ஆளே நான் தான். ஹட்டனில் பிரச்சாரம், மலையகத்தில் பிரச்சாரம் பண்ணுறாரு தமிழ் மக்களிடையே. ஃபஸ்ட்டு லைவ் பண்ணேன்னு எங்கள் ஆஃபீஸ் தந்தியிலே ஷாக் ஆகிட்டாங்க. ராஜபக்சே எப்படி தமிழ் பேசுகிறாங்க, அப்படி ரஜினி ஸ்டைலில் தான் பேசுவாப்புல. அவங்க குடும்பமே ரஜினியோட ரசிகர்கள். அதற்கு அடுத்து விஜயோட ரசிகர்கள் அவங்க எல்லாமே. விஜய்கிட்டையும் பேசிக்குவாங்க, ரஜினிகிட்டையும் ஃபோனில் பேசிக்குவாங்க. ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே அவருக்கு இம்பேக்ட் ஆயிரும்ன்றிருக்காங்க. இப்படி வந்து தமிழ் நடிகர்கள் மேலே மிகுந்த இது உள்ளவர்கள் அங்கே உள்ள அரசியல்வாதிகள். ஆனால் வெளில காட்டிக்க மாட்டாங்க புரிந்தவங்களுக்கு. அதனால் இந்த விஜயோட தாக்கம் அங்கே இருக்குது. ஏன்னா அங்கே சினிமாவே பெரிய காமெடி படங்கள் அதுதான் வரும். ராஜபக்சே சினிமா நடிகர் தான், ஒரே ஒரு படத்தில் நடித்தாப்புல காமெடி வில்லனா. அந்த பெட்டியை வாங்கி எரிச்சிட்டாங்க, ஏன்னா அவர் அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம். அதனால் அங்கே வந்து பெருசாக இல்லை காமெடி படம், பேய் படம் தான் அவங்க எடுப்பாங்க சிங்கள மக்கள். சிங்கள படம் பார்த்திங்கன்னா பேய் படம், இந்த ஹாரர் படம் தான் பார்ப்பாங்க. அதனால் தமிழ் படத்தை நிறையா பேர் பல பேர் விரும்பி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாம் கலந்து சிங்கள மக்கள் தமிழ் பாட்டு போட ஆரம்பித்து சூப்பர் ஹிட்டாலாம் ஆயிடுச்சு, அப்படிலாம் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால விஜய்க்கு அங்கே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. ஆனால் அந்த கிரேஸே அவர்களுக்கு தலையில் மண்ணவாரி போடுற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது தான் நம்ம. இந்த சினிமா மோகம் இருக்கலாம், அதை தாண்டி பண்ணும்போது அங்கே இருக்க அரசியல் சூழலுக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனையை அவர்கள் சந்திக்க வேண்டியது வரும். அவர்களுடைய கொண்டாட்டம் வந்து தவறுதலாக முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை பதிவு செஞ்சு அரசியல் வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆனால் எனிவேஸ் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ பக்கத்து ஸ்டேட்லலாம் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்களா சார் இப்போ வருகின்ற தேர்தல்கள்? பண்ணலாம், கேரளாவில் பண்ணால் ஒரு பெரிய ஒரு மாதம் தான். எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, நீ எங்கே போய் பண்ணுறது? ஆனால் பண்ணியிருந்தா, ஏன்னா இதே உங்களால் ஆள் போட முடியல. ஆனால் எதிர்வரும் தேர்தல்களில் அங்கே ஒரு இம்பாக்ட் இருக்கும். கேரளாவில் கட்டாயம் இருக்குது. ஏன்னா கேரளாவில் வந்து அந்த சினிமா நடிகர்கள் பின்னாடி பெரிய கூட்டம் போகாதுன்னு அது வேறு. சினிமா நடிகர்கள் பின்னாடி போகாது, இது வந்து இவங்க திட்டமிட்டு மைண்ட் கேம் ஆடினது, புரியுதா? அதனால் அந்த ஆஸ்பெக்டில் அவங்க பூரா வந்து ஒரு கூட்டம் வருது, ஒரு கூட்டம் இருக்கிறது பெரிய அளவில் இருக்குது. பெண்கள் பிள்ளைங்க, இளம் பிள்ளைங்க மத்தியில் விஜய் வந்து ஒரு பெரிய கடவுள் மாதிரியான ஒரு இதில் இருக்குது. எதுக்குன்னு தெரியாது, ஆனால் அதுதான் மைண்ட் கேம்.
இப்போ எம்பி எலெக்ஷன்லேயே இப்போ நாடாளுமன்ற தேர்தல்லே இப்போ கேரளாவில் களம் காண போகிறாங்க தாவேக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். தினேஷ் இப்போ ரொம்ப பிஸியான ஷெடியூல் தான் இருக்கும்போது எதிர்வரும் அரசியலை சவுத் இந்தியாவில் தீர்மானிக்க போகிற ஒரு கட்சியாக தாவேக்கா வளருது அப்படின்னு சொல்கிறீங்க சார். பார்ப்போம் சார், நடக்கிற நிகழ்வுகளை பொறுத்து பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.